இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். Psalms 139:14. I will praise you, for I am fearfully and wonderfully made. Marvelous are your works, and that my soul knows very well. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பான தேவஜனமே, நாம் ஒவ்வொருவரும் அதிசய விதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்கின விதங்களை நீங்கள் நினைக்கின்ற போது, நாம் தாயின் கருவிலே எப்படி நாம் உருவாகுகின்றோம். 10 மாதங்களாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்குவதற்காக அவர்கள் 10 மாதமாய் எவ்விதமாய் அந்த குழந்தையை பாதுகாக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய அவயவங்கள் தாயினுடைய வயிற்றில் உருவாவது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எனவேதான் பக்தன் சொல்கிறான், பிரமிக்கத்தக்க விதத்தில் நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டும். ஆதியாகமத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்றேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில படைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அவர் நம்மை நினைத்து நம்மை அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் பிரமிக்கத்தக்க விதத்துல உருவாக்கின தேவன் ஒரு அதிசயமான காரியத்தை செய்தார். அது என்ன? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று. ஹல்லேலூயா! நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய சுவாசத்தை, அவருடைய ஜீவனை நாம் இந்த உலகத்துல இதுவரைக்கும் அதை நாம் பாதுகாத்து வருகிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் தான். அதனால் தான் நாம் ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை அவர் ஏன் உருவாக்கினார்? நம்மை ஏன் அவர் படைத்தார்? உங்களுக்கும் எனக்கும் அது நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். எதற்காக? முதலாவது அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காக, பின்பு உலகத்தில் உள்ளவரிடத்தில் அன்பு கூறும்படியாகவும், மூன்றாவதாய் உங்களையும் என்னை அவர் படைத்தது உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் என்ன? அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்காக. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் பிரமிக்கத்தக்க விதத்தில் உருவாக்கி இருக்கிறார். இந்த நாளில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிரமிக்கத்தக்க விதத்தில் நீர் எங்களை உருவாக்கினதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கிட்டு அதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய வார்த்தைக்கு அநேகரை கொண்டு வருகிற பிள்ளைகளாய், உம்மை போல வாழ்கிற பிள்ளைகளாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் பயன்படுத்தும். அர்ப்பணித்த, வேண்டிக் கொண்ட, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.